பிரித்தானியாவின் லண்டனில் தமிழர்களின் கடைகள் உட்பட 50 கடைகளில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் திகதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் திகதி வரை 3188 சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை கண்டுபிடிக்கும் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் 2299 பேர் கைது செய்யப்பட்டனர். அதே காலகட்டத்தில் லண்டனில் உள்ள சுமார் 50 லண்டன் வர்த்தக நிலையங்கள் உள்துறை அலுவலகத்தால் சோதனையிடப்பட்டுள்ளது. மொத்தம் 1.9 மில்லியன் பவுண்ட் அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் பல தமிழ் கடைகளும் அடங்கும். எனினும் இவ்வாறான நிலையங்கள் மற்றும் கடைகளில் விசா இல்லாமல் பணியாற்றுவோரை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்கமைய கைது செய்யப்படுபவர்களில் அதிகமானவர்கள் நாடு கடத்தும் நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவில் விசா காலாவதியான பிறகு புலம்பெயர்ந்தோர் நாட்டை விட்டு வெளியேறும்போது முறையாக பதிவு செய்யுமாறு முன்னாள் தொழிலாளர் அமைச்சர் கிளைவ் பெட்ஸ் உள்துறை அலுவலகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். விசா காலாவதியான பிறகு பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் புலம்பெயர்ந்தோர் அனைவரையும் எல்லை சோதனைகள் மூலம் பதிவு செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முறையான வெளியேறும் சோதனைகள் இல்லாமையினால் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். விமான பயணிகளின் தரவை விசா பதிவுகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் மட்டுமே யாராவது பிரித்தானியாவை விட்டு வெளியேறிவிட்டார்களா என்பதை அறிய முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். அதற்கு பதிலாக விசா சோதனைகளை மேற்கொள்ள முதலாளிகளையும் சட்டவிரோதமாக வேலை செய்ததற்காக அல்லது விசா முடிந்ததும் பிரித்தானியாவில் தங்கியிருப்போரை தடுத்து வைக்க குடிவரவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.